ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூஸ்டே மார்னிங். பொண்ணுங்களுக்கெல்லாம் டியூஸ்டே லீவுன்னு சொல்லிட்டு காலையிலேயே மார்னிங் எண்ணெயெல்லாம் வச்சுடலான்னு எண்ணெய் வச்சுட்டாங்க. நானும் ஊருக்கு போனதுனால 2-3 நாளாக எண்ணெய் வைக்க முடியல. ஸோ நான் சின்னவளுக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டு நானும் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சேங்க. ஒரே முடியெல்லாம் சிக்கு அங்கேயும் இங்கேயும் வெளியே போயிட்டு காற்றுல போயிட்டு வந்தாலே முடியெல்லாம் பரபரன்னு ஆயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் காய்ச்சி வச்ச ரேபிட் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது எப்படி தலைக்கெல்லாம் போட்டாச்சு. அம்மா அதுக்குள்ளே வந்து சேலையெல்லாம் அலாசி கொடுத்தாங்க, எல்லாம் காய வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சுது உடம்பு 2-3 நாளில் செம்ம ஃபீவர் வந்துடும் தெரிஞ்சு, சரி வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம், முடிஞ்ச அளவு எல்லா வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. எப்படியுமே 2-3 நாள் படுத்து படுக்கை ஆயிடுவோங்கிற அளவுக்கு உடம்பு பாடி பெயின் பயங்கரமாக இருந்தது. சரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாப்பாடெல்லாம் வச்சு விட்டுட்டு கூடவே இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு 4 முட்டை இருந்தது, அதை வந்து ஃப்ரை பண்ணி தர சொன்னாங்க. சரின்ட்டு இடையில பார்த்திங்கன்னா அம்மா துவைச்சி வச்ச துணியெல்லாம் அப்படி நான் கொண்டு காய போட்டு கொஞ்சம் மிஷின்லேயே துணியெல்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ அது எல்லாமே காய போட்டுடலாம் வெயில் அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்படியே ஊர்லேருந்து போயிட்டு வந்து துணி போட்டு வச்சோம்னா அது அப்படியே கிடந்துட்டே இருக்கும். ஸோ கையோடு நம்மளுக்கும் இப்படியே உடம்பு முடியல, சரி அதே வேதனையோடவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வேலையும் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே முடியல. ஆனாலும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் அப்படியே காய போட்டேங்க. ஸோ அப்புறம் ஹஸ்பண்டோட துணி எல்லாமே இருந்தது. ஸோ கஞ்சி போடுற துணியெல்லாம் அழகாக கஞ்சி போட்டுட்டு கையில் துணிக்கிற எல்லாமே கையில் துவைச்சிட்டு மிஷினில் போடுறது எல்லாமே மிஷினில் போட்டு எல்லாமே எடுத்து நல்லா பக்காவாக எல்லாமே காய போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே நல்லா விசில்லாம் வந்துருச்சு. சரி கூட வந்து நல்லா மிளகு பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரசம் நிறைய வச்சிடலாம் சளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசமுக்கும் கூடவே பூண்டு புளியெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி தக்காளி ரசம் தான் வச்சேன். ஏன்னா பருப்பு வேக போகிறக்கு டைம் இல்லை, இன்றைக்கி எதாவது சிம்பிளாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நல்லா அந்த வரமிளகா கூட நிறைய மிளகு பூண்டெல்லாம் போட்டு நல்லா இடித்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதையும் கிளறி விட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு அப்படியே கூட்டியெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடித்தது எல்லாமே நல்லா தாளிச்சு விட்டுடலாம். தாளிச்சு விட்டுட்டு கூடவே வந்து அரைச்சி வச்ச தக்காளி புளி எல்லாமே நல்லா போட்டு கரைச்சி தண்ணி தேவையான அளவு போட்டு ரசமெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். கோவக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். கூடவே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டுட்டு கூடவே ரசப்பொடி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ரசம் கூட்டி வச்சாச்சு. கோவக்காய்க்கு வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் முட்டை பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாவும் ஒரு 4 முட்டையும் உடச்சி ஊற்றிடணும். வேணுன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா அந்த மாதிரி போட்டுக்கலாம், கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறுமனே இந்த இதுலேயே உப்பு போட்டு கொஞ்சம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிடணும். ஓரளவுக்கு செட்டில் ஆனோடனே நல்லா கலரி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ட்ரை ஆகி முட்டை பொரியல் ரெடி ஆயிருங்க. அப்புறம் கோவக்காய்க்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். கோவக்காய் நல்லா ரவுண்டாக வெட்டி அதையும் ஹாஃபாக வெட்டிட்டேன். கூடவே ஒரு தக்காளி போட்டுட்டு கூடவே மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டால் போதும், மஞ்சத்தூள். அது நல்லா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செய்யும்போது நல்லா ஃப்ரை ஆயிரும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா துணியும் காஞ்சிருச்சு, அங்கங்கே கொஞ்சம் ஈரமாக இருந்தது. ஸோ காற்றடிச்சதுனால என்ன பண்ணேன், கட்டில் விரித்து அதெல்லாம் நல்லா பரப்பி காய போட்டேன். ஏன்னா வெயிலுக்கு 5 நிமிஷத்தில் காய வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் ரெடி ஆனோடனே சரி பிளேட்டிங் போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளேட்டிங் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா உருளைக்கிழங்கு குருமா வைக்கிற இட்லி ஊற்றி அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அதுக்கு தேங்காய் கசகசா சோம்பல் அரைச்சிட்டு கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். ஒரு இதில் பார்த்திங்கன்னா கடலை மாவை கரைச்சி வச்சுக்கணும் குருமாவுக்கு. பெரியவளுக்கும் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது, எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா அதுக்குள்ளே குருமா வச்சு தோசையை சுட்டு கொடுத்தாங்க. ஸோ தோசை கூட இந்த இட்லி குருமாவும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செம்மையாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இட்லி குருமா சாப்பிட்டது. ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஏன்னா மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் போகலை. ஆனால் எப்படியோ உடம்பு பெயின் தான் இருந்தது, வாய்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருந்ததுங்க. தேங்க்யூ.